வெல்கம் டு திவாடெக் தமிழ். நம்ம நேற்று நடந்து முடிஞ்ச மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். சிஎஸ்கே நேற்று மேட்ச் லாஸ் ஆகிட்டாங்க. அவங்க தோல்வியுற்றதற்கான என்னென்ன காரணம், 3 முக்கிய காரணம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், சிஎஸ்கே டீமில் பவர் ஹிட்டிங் கிடையாது. அது ஒரு முக்கிய காரணம். இது நேற்றைய மேட்ச் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி தோற்ற 3 மேட்சுமே அதுதான் ஒரு மெயின் ரீசன் கூட. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு பவர் பிளே 6 ஓவர்ஸில் அவங்க 6 சிக்ஸஸ் அடிச்சிருந்தாங்க. ஆனால் சிஎஸ்கேயில் 10 பவுண்ட்ரிஸ் மட்டும் அடிச்சிருந்தாங்க, 6 இல்லவே இல்லை. ஒன்று ஓகேங்களா. ரெண்டாவது, ஃபினிஷிங்கில் இதுக்கு முந்தைய வருடங்கள்லாம் பழைய ஃபார்மில் இருந்தார். ஆனால் இப்போது பிராவும் இல்லை, தோனி பழைய ஃபார்ம்லேயும் இல்லை. அப்படிங்கும் பொழுது ஃபினிஷிங் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி சிஎஸ்கேவுடன் இல்லை. நம்ம இது அவங்களோட மேனேஜ்மெண்ட்டை தான் நம்ம குறை சொல்ல முடியும். அவங்க ஆக்ஷன்லேயே ஃபினிஷிங் பண்ணுறதுக்கான ஆளை அவங்க எடுக்கலை. அவங்க தேடி எடுத்ததெல்லாம் ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் மட்டும்தான். தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி அண்ட் ஆக்ஷன்லேயே நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுத்த பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, அது மாதிரி பிளேயர்ஸை தான் எடுத்தாங்க. அவங்க பவர் ஹிட்டிங் கெப்பாசிட்டி உள்ள பிளேயருக்கு போகவே இல்லை. ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணாங்க, கான்வே வெளுத்து வெளியே வச்சாங்க. இப்போ ஒரு 2 மேட்சஸாக கான்வேயை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் லோயர் ஆர்டரில் யார் பவர் ஹிட்டிங் யார் இருக்கா, அந்த ஒரு விஷயத்தை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கோட்டை விட்டுட்டாங்க அவங்க மேட்ச் தோற்றதுக்கு. ஏன்னா 180க்குள்ளே அந்த பவுலிங் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கோரை டார்கெட் முடிச்சிருவாங்க. ஆனால் 180 மேலே 200 போடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். 210, 220 போடுச்சுன்னா அந்த டோட்டலாக சிஎஸ்கே அடிக்க முடியாது. எந்த சீசன்லையுமே அவங்க 200 சேஸ் பண்ணதில்லை. பவுலிங் போட்டு 200க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த். முதல் விஷயம், சிஎஸ்கே தோற்றதுக்கான காரணம் என்னென்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோட ஆக்ஷன்லையும் பவர் ஹிட்டிங் கெப்பாசிட்டி உள்ள பிளேயர்ஸ் எடுக்காதது தான் இது முக்கியமான ரீசன். ரெண்டாவது காரணம் என்னென்னா கேப்டன்சி பிளண்டர். கேப்டன்சி பிளண்டர்னு எதை சொல்கிறேன்னா, பவுலரை ரொட்டேட் பண்ணுற விஷயம். இப்போது ஒரு சைட் விக்கெட் விழுகுது, இல்லை ரன்ஸ் லீக் ஆகுது அப்படின்னா அந்த பவுலர்ஸை நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணணும். ஓகே, நம்ம மெயின் பவுலர்ஸ்னு சொல்லி இருக்காங்க. நம்ம மெயின் பவுலர்ஸ்னால் ஃபாஸ்ட் பவுலரை விட சிஎஸ்கேக்கு எது ஸ்ட்ராங்கு? ஸ்பின் பவுலர்ஸ். ஓகே, அஸ்வின் 4 ஓவர் போட்டிருந்தா 2 விக்கெட் எடுத்தார். ஏன் நூர் அகமதுக்கு 3 ஓவர் கொடுத்தீங்க? ஏன் ஜடேஜா நல்லா தான் போட்டிருந்தாரு, அவருக்கு 3 ஓவர் கொடுத்தீங்க? அந்த 2 ஓவர் எங்கே போச்சு? குஜராத் கைக்வாத் அவர் ஸ்பின்னை விட ஃபாஸ்ட் பவுலிங் தான் ரொம்ப நம்புகிறாரா? அப்படின்னா அவர் ஸ்பின் பவுலரை போன மேட்ச் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது மாதிரி ஏன் இந்த மேட்ச்சில் யூஸ் பண்ணலை? அங்கே யூஸ் பண்ணியிருந்தா ஒரு ஓகே. அப்புறம் ஏன் சிமிலர் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸை நீங்கள் 2 பிளேயர் வச்சுருக்கீங்க? போன மேட்சும் எடுத்தாங்க, இந்த மேட்சையும் எடுக்கணும். ராகுல் சௌத்ரி அண்ட் ஹலீல் அகமது. ஒய் நீங்கள் ராகுல் சௌத்ரி பதிலாக மும்பையிலேருந்து ஒரு பிளேயர் எடுத்தீங்க. அப்போது நீங்கள் கேப்டன்ஸ்லேயே சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது.
இப்போ நீங்கள் 5 டைம் கப் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கேனா அதுக்கு காரணம் வந்து கேப்டன்சி தான். நீங்கள் கேப்டன்சியில் பண்ணுற பிளண்டர் வந்து கப்பு வின் பண்ண வைக்காது. நீங்கள் என்ன கேப்டன்சியில் கொண்டு போகிறீங்களோ அதுதான் வின் பண்ணும். நீங்கள் தான் பவுலரைஸும் சரி ஃபீல்டிங் சரி செட் பண்ண போகிறீங்க. அப்படிங்கும் பொழுது கேப்டன்சி பக்காவாக இருக்கணும். ருத்ராஜ் கெய்க்வாத் அந்த விஷயத்தை கைவிடுறாரோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஓகே, 2வது காரணம். 3வது காரணம் ஃபீல்டிங். சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி ஒரு 5 டைம் கப் அடிச்சிருக்காங்க. அந்த 5 டைமுமே ஃபீல்டிங் பக்காவாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓப்பனிங் பேட்டிங் பக்காவாக இருக்கும். ஆனால் போன மேட்ச்சில் ஃபீல்டிங் ஆர்யா அவர் ஓப்பன் பஞ்சாப் பேட்டருக்கு கேட்ச் 2-3 கேட்சஸ் விட்டாங்க. முடிச்சிருந்தா மேட்ச் வந்து 170 180 ரெஸ்ட்ரிக்ட் ஆக வாய்ப்பு அதிகம். அப்படிங்க இருக்கும் பொழுது ஃபீல்டிங்கில் சிஎஸ்கே நிறையா கோட்டை விட்டுட்டாங்க. எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் பேட்டிங் சரி பவுலிங் சரி அது உங்களுக்கு சரியாக பண்ணலாமல் இருந்தால் கூட மேட்ச் வின் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் கேட்ச் வர வேண்டிய கேட்சை விட்டால் எப்படி மேட்ச் வின் பண்ண முடியும்? உங்களுக்கு கையில் இருக்க மேட்ச் கூட விட்டு போயிடும். ஓகேங்களா? நம்ம ஓகே பேட்டிங் பவர் ஹிட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. ஒன்று, நம்ம பவுலரையும் சரியாக ரொட்டேட் பண்ணலை. ரெண்டு மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கோம். அப்போது ஃபீல்டிங்லேயாச்சும் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இன்னொரு தவறு செய்கிறோம், அதுலேருந்து ஓகே அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இன்னொரு விஷயத்தை சரியாக பண்ணால் தான் அது மாறும். நீங்கள் அதுவும் தவறு பண்ணுறீங்க இதுவும் தவறு பண்ணுறீங்கன்னா அது வேஸ்ட்டில். அப்படி இருக்கும் பொழுது மேட்ச் உங்கள் கையை விட்டு தான் போகும். அது மாதிரி தான் நேற்று முடிஞ்சது சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸோட மேட்ச்சில். இந்த 3 காரணங்கள் மட்டும்தான் சிஎஸ்கே நேற்று தோற்றத்திற்கான காரணங்கள். இந்த 3 விஷயங்களை மெயினாக கேப்டன்சி கெய்க்வாத் அவர் மட்டும்தான் இது 3ஐயுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வர்றதுக்கான ஒரு பேக்கப் பிளேயர் கூட அவ்வளோ இல்லை சிஎஸ்கேல. இதுதான் நான் சொன்னேன், மேனேஜ்மெண்ட் ஆக்ஷனில் சரியாக பிளேயர்ஸை எடுக்கலை, பவர் ஹிட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள பிளேயரை எடுக்கலை. ஓகே, புது பிளேயர்ஸ் அது மாதிரி யார் இருக்காங்களான்னு அதை ஃபவுண்ட் பண்ணி உள்ளவும் கொண்டு வர முடியலை. எல்லா டீம்லேயும் இருந்து புது பிளேயர்ஸ் வர்றாங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நேற்று கிங்ஸ் 11 பஞ்சாபில் ஒரு பிளேயர் பண்ணுறாரு. எஸ்ஆர்ஹெச்சில் மிடில் ஆர்டர் இறங்கி ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு பயங்கரமாக. ஓகேங்களா? அது மாதிரி ஒவ்வொரு டீம்லேருந்தும் நிறைய புது பிளேயர்ஸ் வராங்க. ஆனால் சிஎஸ்கேலேருந்து எங்கே இருக்காங்க? ஏன் அவங்கள்ட்ட பவர் ஹிட்டிங் இல்லையா? அவங்கள்ட்ட நீங்கள் அதை ஃபவுண்ட் பண்ணலையா? அப்படி இருக்கும் பொழுது இருக்கிற பிளேயர்ஸை வச்சு நீங்கள் அப்போனா நம்ம பவுலிங் ஃபீல்டிங் எல்லாம்